Hi friends, welcome to Kavitha's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி மாவுல பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் பணியாரம் செய்யறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு நான் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து ஒரு நாள் ஆட்டின மாவுனாலும் ஓகே, பட் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப புளிச்சிரும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கோங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டே மாவு, இன்னைக்கு ஆட்டின மாவு தான் எடுத்துர்க்கேன். நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பணியாரம் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம உள்ள ஒன்று ஒன்றா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. கையில் கூட நீங்கள் எடுத்து போடலாம். நான் வந்து ஸ்பூனில் எடுத்து போட்டிருக்கேன். அதே போல் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். நல்லா குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இப்போ நமக்கு ஒன் சைடு நல்லாவே வெந்துருச்சு. அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னொரு சைடும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிற மாவுலையும் நம்ம பணியாரமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பணியாரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி சைஸ் அளவுக்கு நல்ல தேங்காய், பெரிய தேங்காவாக அரை மூடி வந்து நல்ல திக்கான பாலாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பசும் பால் கூட நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நமக்கு இந்த பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் தேங்காய் பால் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க நாட்டு சக்கரை வந்து டஸ்ட் எதுவுமே இல்லாத பியூரானது தான். ஒருவேளை உங்ககிட்ட வந்து நீங்கள் டஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம். இது வந்து நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நமக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்ச அந்த உருண்டை பணியாரங்களை நம்ம ஆட் பண்ணணும். நல்லா சூடாகவே நம்ம உள்ளே சேர்த்தலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நமக்கு ஊறினா போதும். டக்குன்னு நமக்கு ஊறிடும். நீங்கள் வந்து பணியாரத்தை பொரிச்சதுமே நல்லா சூடாக இந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே நமக்கு ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவில் நான் உப்பு சேர்த்து ஆட்டினதுனால நான் உப்பு சேர்க்கலை. ஒரு சிலர் உப்பு சேர்க்காமல் ஆட்டிட்டு அப்புறமா வந்து யூஸ் பண்ணும்போது சேர்த்துக்குவாங்க. நீங்கள் எப்படி ஆட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துட்டு ஆட்டினதுனால நான் உப்பு சேர்த்துக்கலை. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியான நல்ல அருமையான ஒரு பால் பணியாரம் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவுலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.